வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மொக்க கமெண்ட்ரி சேனல் தான் பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த சேனல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வணக்கம் மக்களே, நீங்க வர கேட்கறது மொக்க கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் காமிக்கால ஒரு புயலட்சி ஓட்ட பதில் இப்போதைக்கு எல்லாருமே ஆர்டிஜியோட டாக்டர் டூம் கேஸ்டிங் பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸை காப்பாத்துனது ஒரு ஆளு, மல்டிவர்ஸ் அழிக்க போறது ஒரு ஆளா? என்னடா இங்க நடக்குது? எப்படி இது சாத்தியம்? உண்மையிலேயே அயன்மேன் கெட்டவரா மாட்டாரான்னு சொல்லி பல கேள்விகள் உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த டூம் ஸ்டேல என்ன மாதிரியான கதையை ஃபோக்கஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, இதே மாதிரி காமி புக்ல நடந்திருக்கா இல்லையா, அண்ட் ஆர்டிஜே ரிட்டர்ன் வந்ததுக்கான முக்கிய காரணம் தான் என்ன, இந்த மொத்தத்தை அலசி ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்போதைக்கு வரப்போற ஆர்டிஜே வேரியன்ட் அந்த டாக்டர் டூம் உண்மையிலேயே ஒரு டோனி ஸ்டார்க் வேரியண்டா இல்ல நிஜமாலே ஒரு டாக்டர் டூமா ஒரு கேள்வி எழுதான். இது ரெண்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வளர்றன்னு நினைக்காதீங்க. இப்ப மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மல்டிவர்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா டாக்டர் ஸ்டேஜ்களும் டெக்னிக்கலா ஒரே ஆள் தான், பெனிடிக்ட் கம்பர்பேட்ச் தான் ப்ளே பண்ணிருப்பாரு. அங்க ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி காமிக்கிட்டு இருக்கும். சோ மல்டிவர்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா அயன்மேன் வேரியன்ட்ஸும் பாசிபிளி ஒரே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் டூம் அயன்மேன்ங்கிறது பாசிபிளி கெட்டதிலே பிறந்து வளர்ந்தவரா இருக்க சான்சஸ் அதிகம். அயன்மேனோட முக்கிய குறிக்கோள் என்ன? இந்த உலகத்தை சுத்தி ஒரு ஆர்மர் போடுறது தானே. அது நல்ல எண்ணத்துக்காக ஒரு யோசிச்சிருப்பாரு. வெளி உலகத்துல இருந்து இந்த பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிற தாட்ல தான் அப்படி பண்ணிருப்பாரு. அதுவே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இந்த உலகத்தை சுத்தி ஒரு ஆர்மர் போட்டு என்னால மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சா அவர் தான் டாக்டர் டூம். ஒரு மெல்லிசான கோடு அந்த பக்கம் போனா அயன்மேன், இந்த பக்கம் அவர் தான் டாக்டர் டூம். அண்ட் நம்ம அயன்மேன் கேரக்டர் எடுத்து பாருங்களேன், எம்சியூக்குள்ள இருக்க முக்காவாசி வில்லனை உருவாக்குனது அயன்மேன் தான். லைக் ஏகப்பட்ட வில்லன்களே நம்ம உருவாக்கி இருக்காரு. சின்னதா ஒரு பிசுறு தட்டியதா போதும், டெக்னிக்கலா நம்ம அயன்மேனே நம்ம யூனிவர்ஸ்ல டாக்டர் டூமா மாறி இருப்பாரு. சோ அந்த மாதிரி லைக் லீஷ் பண்ணப்படாத, அதாவது கண்ட்ரோல் பண்ணப்படாத ஒரு அயன்மேன் பாசிபிளி வேற ஒரு யூனிவர்ஸ்ல டாக்டர் டூமா மாறி இருக்கான். டாக்டர் டூம்ங்கிறது விக்டர் வான் டூம் அந்த பேரா இல்லாம ஜஸ்ட் அவருக்கு கிடைச்ச ஒரு பட்டம்ங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எப்படி நம்ம டோனி ஸ்டார்க்க அந்த அயன்மேன் சொல்லி கூப்பிடுறோம், அதே மாதிரி மல்டிவர்ஸ் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இந்த பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க்க நிறைய பேர் டாக்டர் டூம்னு கூப்பிட வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி காமிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கெட்ட வேரியன்ட் ஆஃப் அயன்மேன்ங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி காமிக் புக்ல நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் ஈவென்ட். அதுல நல்லவங்களா இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்களாவும், கெட்டவங்களா இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா மாத்தின ஒரு ஸ்டோரி நடந்திருக்கும். அதுலதான் ஆப்வியஸா சிம்பியாட் சூட்டை உருவாக்கிக்கிட்டு அயன்மேன் படு பயங்கரமான ஒரு கெட்டவனா மாறி இருப்பாரு. கிட்டத்தட்ட மக்களை சுரண்டி பழக்கக்கூடிய காசு தான் எல்லாமே யோசிக்கிற மாதிரி ஒரு அயன்மேனா அவர் வந்து காமிச்சிருக்காங்க. சுப்பீரியர் அயன்மேன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த அயன்மேனை தான் டாக்டர் டூமா மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இப்படி காமிச்சா அயன்மேனோட அந்த லெகசியே உடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இன்ஃபினிட்டி சாகால அயன்மேனுக்குன்னு ஒரு மாசான லெகசி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லெகசியை உடைக்கிற மாதிரி திரும்ப அந்த மனுஷன் அயன்மேனா இருந்து கெட்டவனா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு வரப்போற ஆர்டிஜியோட அந்த வேரியன்ட்ங்கிறது பாசிபிளி விக்டர் வாண்டுமாவே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஃபேஸ் ஒத்து போலியா, ஃபேஸ் வந்து அயன்மேன் மாதிரி இருந்து விக்டர் வாண்டும் சொன்னாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்ப டெட்பூல் அண்ட் வுல்வரீன்ல நீங்க கிறிஸ்துவன்ஸை பார்த்துருப்பீங்க. அவர் கேப்டன் அமெரிக்காவா? இல்ல ஜானி ஸ்டார்ம் தானே. யாருக்குமே கன்ஃபியூஷனும் ஏற்படல, ரைட்? சோ மல்டிவர்சல் லெவல்ல வேற ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய மல்டிவர்சல் வேரியன்ட்டும் இருக்கலாம். நம்ம ஸ்பைடர்மேன் எடுத்துக்கோங்க, 3 பீட்டர் பார்க்கறதுக்குமே 3 வித்தியாசமான ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ அதே மாதிரி ஆர்டிஜியோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல பாசிபிளி டாக்டர் டூம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். விக்டர் வாண்டுமாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காமிக்ல இப்படி நடந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. சோ இது மூவிக்காகவே ஸ்பெஷலா எழுதப்பட்ட ஆரிஜினா கொடுக்கப்படலாம். எம்சியூக்குள்ள நம்ம ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஆரிஜின்ஸ் இருக்கு. அந்த சமயத்துல இது பெருசா நம்மள பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு புது ஆரிஜின் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பாப்பா அது என்ன மாதிரி சிங்க் ஆக போகுதுன்னு. இது ரெண்டுமே இல்லாம மேபி விக்டர் வான் டூம் அவருடைய மைண்ட அயன்மேன் மைண்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் சான்சஸ் அதிகம். இதுவுமே காமிக்ல நடந்திருக்கு. அயன்மேன் டீம் அந்த மாஸ்க்னு சொல்லி அது ஒரு வாட் இஸ் ஸ்டோரி தான். அதுல நம்ம விக்டர் வான் டூம் அண்ட் டோனி ஸ்டார்க் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரூம்மேட்ஸா இருப்பாங்க, காலேஜ் ரூம்மேட்ஸ். அதுல விக்டர் வான் டூம் நம்ம டோனி ஸ்டார்க்கை ட்ரிக் பண்ணி அவருடைய மெமரிஸை இந்த பக்கம் டோனி ஸ்டார்க் உடம்புக்குள்ள இறக்கி டோனி ஸ்டார்க்கோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. டோனி ஸ்டார்க் விக்டர் வான் டூமுக்குள்ள போயிருப்பாரு. அந்த சமயத்துல அவர் இந்த டூம் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி தனி ஒரு ராஜ்யமே பில் பண்றது காமிக்கப்பட்டிருக்கோம். ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஒரு பயங்கரமான ஆழ்ந்த பக்கம் டோனி ஸ்டார்க் விக்டர் வான் டூமாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வெல் அதுக்கான அடித்தளம் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலயுமே போடப்படல. வெல் நீங்க இன்ஃபினிட்டி சாக் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தானஸ்க்கான ஒரு பில்டப் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 படத்துல நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் தானஸ்ங்கிற ஒரு கெத்தான கேரக்டர் இறக்கிருப்பாங்க. சோ தானஸ் நம்ம கூட ஈஸியா கனெக்ட் ஆனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். தானஸ் அவ்வளவு த்ரெட்டனிங்கா காமிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் டாக்டர் டூமை இன்னும் இன்ட்ரடியூஸே பண்ணல. அவர் பிக் ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கவே இல்ல. ஐ மீன் அயன்மேனை பார்த்திருக்கோம், பட் டாக்டர் டூமை பார்த்தது இல்ல. அடுத்த 2 வருஷத்துல அந்த மனுஷனை இறக்கி அவருக்கு ஒரு பில்டப் கொடுத்து அவரை அவஞ்சர்ஸோட வில்லனா மாத்தி அதை வச்சு ஒரு அவஞ்சர் ஸ்டோரி எழுதுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எதுக்கு நடுவுல டாக்டர் டூம் அண்ட் டோனி ஸ்டார்க் ரெண்டு பேருக்குமே மைண்ட் ஸ்விட்சிங் நடந்திருக்குன்னு ஒரு கதையை சொன்னாங்கன்னா அது இன்னும் கன்ஃபியூஸ்லாம் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் டூமோட ஆரிஜினை ரொம்ப சிம்பிளா கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஈஸியா ஃபேன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த ஆரிஜினுமே இருக்கும் நான் நம்புறேன். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா ஆர்டிஜில இறக்கிருக்காங்க. ஏன்னா புதுசா ஒருத்தரை கேஸ்ட் பண்ணி அவரும் ஒரு வில்லனா புஷ் பண்ணி அது இருக்கிறதே ரொம்ப முடியாத காரியங்க. பட் ஃபேன்ஸுக்கு எம்சியூல ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் ரொம்ப புரிஞ்ச கேரக்டர் யாரு? டோனி ஸ்டார்க் தான். டோனி ஸ்டார்க்கை பத்தி மார்வல் படங்கள் பார்க்காதவனுக்கு கூட தெரியும். அண்ட் டோனி ஸ்டார்க்கோட இன்டென்ஷன் என்ன? ஆப்வியஸா எல்லாருமே காப்பாற்றணும்.
பட் அவருடைய இந்த காப்பாற்றக்கூடிய டெக்னிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல முக்கியமான வில்லன்களை சொல்லி விட்டுருக்கு. சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உலகத்தை சுற்றி ஒரு கவசத்தை போட போறேன் அப்படின்னு சொல்லி தான் அல்ட்ரானே உருவாக்கியிருப்பாரு. அது பேக் ஃபயர் ஆயிருக்கும்ல. அந்த மாதிரி தப்புகள் எல்லாத்தையுமே நம்ம டோனி ஸ்டார்க் ஹீரோயிக்கா சமாளிச்சிருப்பாரு. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டோனி ஸ்டார்க் வில்லனா மாறினா. ஐ மீன் லைக் இந்த உலகத்தை சுற்றி நான் கவசத்தை உருவாக்குவேன், எவன் வந்தாலும் தடுப்பேன், அல்ட்ரான் என் அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டோனி ஸ்டார்க் இருந்தாருன்னா அது எப்படி இருக்குங்கிறது தான் பாசிபிளி இந்த டாக்டர் டூமோட ஒரு ஸ்விட்சா இருக்கும்னு நம்புறேன். New mask. Same task. அது மட்டும் இல்லாம காமிகான் பேனல்ல ஆர்டிஜே நியூ மாஸ்க் சேம் டாஸ்க்னு சொல்லியிருக்காரு. ஐ மீன் அயன்மேன் மாஸ்க் போடாம நான் டாக்டர் டூ மாஸ்க் போட்டிருக்கேனே தவிர்த்து அதே டாஸ்க் தான் அயன்மேனோட அதே வேலையை தான் பண்ண போறேன் அப்படிங்கிறத லைட்டா டீஸ் பண்ண வந்திருக்கோம். செய்யலாம் சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்புறேன். லைக் அயன்மேன் மாஸ்க் போடல பட் இருந்தாலும் அதே வேலையை தான் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. அயன்மேன் அகைன் நல்லவரா பண்ண சில வேலைகளை இந்த பக்கம் நம்ம டாக்டர் டூமா கெட்டதா மாத்தி பண்ணலாம் சான்சஸ் இருக்கு. ஆர் நாம ஏன் தனித்தனியா ஒவ்வொரு யூனிவர்ஸா காப்பாற்றுறோம், மல்டிவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அதை ஒன்னா நம்ம ரூல் பண்ணிக்கிட்டே இன்னும் பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பேட்டில் பேர்டு கதையுமே உள்ள கூட்டிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சீக்ரெட் ஆஃப் ஒரு கட்டத்தில் நம்ம எல்லா யூனிவர்ஸுமே உடஞ்சு அந்த முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் ஒன்னா சேர்க்கப்பட்டு அது பேட்டில் வேர்டா வரும். அந்த பேட்டில் வேர்டோட ரூலரா நம்ம காட் டூம் இருக்காரு. அதாவது மல்டிவர்ஸை இப்படி கூட காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாக்டர் டூமா வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. காட் டூம் லெவல்ல அவர் கீழே ஏகப்பட்ட சர்வன்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். சம பவர்ஃபுல்லான ஆளு. அதே கான்செப்டை ஃபர்ஸ்ட்லி நம்ம டோனி ஸ்டார்க் அட்டெம்ப்ட் பண்ணலாம். லைக் ஏன் நம்ம தனித்தனி யூனிவர்ஸா காப்பாற்றுவோம், மல்டிவர்ஸே காப்பாற்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி தேடி போய் அதன் மூலியமா இவர் டாக்டர் டூமா மாற்ற மாதிரி கதை எழுதப்படலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப பரிச்சயமான டோனி ஸ்டார்க்கோட ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் ட்விஸ்ட் பண்ணி இவன் இந்த சமயத்துல வில்லனா மாறிட்டான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நம்புறேன். அது ஈஸியாவே நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல டப்புன்னு ஒரு பில்டப் இல்லாத ஒரு வில்லனை அடுத்த 2 படங்களை ஈஸியா இறக்கிடவும் முடியும். ஒரு புது மோட்டிவ் அவருக்கு கொடுக்குறது பதிலா ஆல்ரெடி அயன்மேனோட மோட்டிவை ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தா அதுவும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஃபேன்ஸால ஈஸியா அதை உள்வாங்கிக்கவும் முடியும். அதே மாதிரி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அந்த ரோலை பிளே பண்ணும்போது அதை சிம்பிளா நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியும்ல. அதை முன்னோட்டமா வச்சுதான் எனக்கு தெரியும் கெவின் ஃபெகே எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கம் ஆர்டிஜோட திரும்ப டாக்டர் டூமா இறக்கிருக்காரு போல. ஏன்னா ஆர்டிஜே இஸ் த ஃபேஸ் ஆஃப் MCU அண்ட் அவரை பேஸ் பண்ணி அவருடைய ஃபேஸை வச்சு நீங்க எந்த ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தையும் ஈஸியா செல் பண்ணிடலாம். அடுத்த 2 வருஷத்துல ஒரு அவெஞ்சர்ஸ் படம் வரப்போகுதுங்கிறத இந்த பக்கம் ஆர்டிஜோட ஃபேஸ் வச்சு மட்டும் தான் செல்ல பண்ண முடியும். ஏன்னா மார்வலோட ஏகப்பட்ட பிளான் இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஒன்று தான் போயிட்டு இருக்கு. டெக்னிக்கலா அவெஞ்சர்ஸ் 5ங்கிறது கேங் டைனஸ்டர் தான் இருக்க முடியுது. அதுக்காக பேட்மேன்ல அத்தனை கேங் வேரியஸ் காமிச்சிருந்தாங்க. பட் அந்த படத்திலேயே நம்ம ஆன்மேன் கையில கேங் செத்துருப்பாரு. இவரை தடுக்கிறதுக்கு என்ன அவெஞ்சர்ஸ் வரணும்னு சொல்லி அப்பயே ஃபேன்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. 10th வரைக்கும் லோகி சீசன் 2லேயே இந்த சாதாரண டிவியே ஆக்சுவலா இந்த கேங்கை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த கேங்கோட கெத்த வந்து குறைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டோரி வைஸா எல்லாமே ஓகேவா இருந்தாலும் கேங்கோட கெத்த ஆல்ரெடி குறைஞ்சு போச்சு. இவங்க எதிர்த்து அவங்க சண்டை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த வகையில் நம்ம கெவின் ஃபெகே போட்ட அந்த மல்டிவர்ஸ் பிளான்ங்கிறது அங்கேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வில்லனை பில் பண்றது கஷ்டம்னு சொல்லி அதுக்காகவே நம்ம ஆர்டிஜே இறக்கிருக்கோம் தான் எனக்கு தோணுது. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பாசிபிளி அவர் அயன்மேன் வேரியண்டா தான் இருக்கணும்னு நம்புறேன். வில்லனா மாற்றப்பட்ட அயன்மேன் வேரியண்ட் நல்லா இருக்கும் கீழே காப்பாடுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல புதுசா ஒட்டமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மாதிரியே ஆங்கர் பீம். டெட்பூலோட யூனிவர்ஸ் அழிகிறதுக்கு அந்த யூனிவர்ஸோட ஆங்கர் பீம் ஆயிருந்தா நம்ம வுல்வரின் செத்து தான் காரணம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ வுல்வரின் எக்ஸ்மென் யூனிவர்ஸோட ஆங்கர் பீம், அதே மாதிரி அவெஞ்சர்ஸோட ஆங்கர் பீம் பாசிபிளி நம்ம டோனி ஸ்டார்க்கா இருக்கலாம். இதை லைட்டா இப்போதைக்கு நம்ம கெவின் ஃபெகேவுமே டீஸ் பண்ணிருக்காரு. Sorry, is Iron Man the Anchor Okay, Being that's of what I the Marvel thought. Cinematic Universe, which Anchor Being is a concept introduced in Deadpool and Wolverine? The fact that you even asked that makes me very happy, and that term has ignited your imagination. You even asked that question. It's your final question. Very exciting. Thanks, Jeff. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவெஞ்சர்ஸ் என்கேம்ல டோனி ஸ்டார்க் செத்துட்ட அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மார்வலுமே சாக ஆரம்பிச்சது. லைக் லிட்டரலா அந்த கான்செப்டே இந்த ஸ்டோரி கூட மர்ஜ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் இப்போதைக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு ஆங்கர் பீங் தேவைங்கிற மாதிரி நம்ம ஆர்டிஜே கூட்டு வர அந்த ஆர்டிஜே பாசிபிளி நம்ம டாக்டர் டூமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அந்த மாதிரி கதை பின்ன பண்ணலாம். வந்தது அயன்மேன் இல்ல டாக்டர் டூம்ங்கிற மாதிரி ட்விஸ்டர்ஸ் ஆனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த ஆங்கர் பீங் செத்தாங்கன்னா அந்த யூனிவர்ஸே அழியுதுல, அது கூட பாசிபிளி இந்த பக்கம் இந்த டாக்டர் டூம் டார்கெட் பண்ற மாதிரி காமிக்கலாம். காமிக்கலாம் மாலிகுல் மேன்சன் சொல்லி சில பேர் இருக்காங்க. அவங்க தான் அவ்வொரு யூனிவர்ஸோட ஆங்கர் பீங்ஸ் இருப்பாங்க. முதல்ல ஒரு கான்ஸ்டன்ஸ் மாதிரி அவங்க அழிச்சாதான் அந்த யூனிவர்ஸ் அழியுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பியாண்ட் அஸ் இந்த மாலிகுல் மேன்ஸை டிஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த யூனிவர்ஸை வந்து டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ண அதுக்கு நடுவில் நம்ம டாக்டர் உள்ள அவருடைய கைவரிசையை காட்டியிருப்பாரு. ஸோ மாலிகுல் மேன்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் கான்ஸ்டன்டா இருக்க வேண்டியவங்க. அந்த மாலிகுல் மேன்ஸை ரிட்டர்ன் கூட்டிட்டு வராம ஆங்கர் பீங்ஸ் சொல்லி அந்த கான்செப்டை மாற்றி அமைக்கலாம். ஸோ அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல ஆங்கர் பீங் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஸோ டாக்டர் டூம் மேபி ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆங்கர் பீங்ஸை தேடி போகலாம். நம்ம யூனிவர்ஸ்ல ஆப்வியஸா டோனி ஸ்டார்க் இறந்துருப்பாரு. அவர் தான் ஆங்கர் பீங்கா தெரியல, பட் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒவ்வொரு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டாக்டர் டூம் எடுத்து நிக்கிற மாதிரி கூட கதை எழுதப்படலாம். ஏன்னா இந்த ஆங்கர் பீங்ஸ் எல்லாமே அவங்க யூனிவர்ஸோட பிரைம் பீங்ஸ் மாதிரி லைக் பிரைம் அவெஞ்சர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க பாசிபிளி இந்த பக்கம் டாக்டர்
டாக்டர் டூம் எதிர்த்து நிற்கிற மாதிரி கதை போச்சுனா கூட நல்லா தான் இருக்கும் தோணுது. ஏன்னா இன்னும் 2 வருஷத்துல அந்த படம் வர அந்த சமயத்துல இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 monthsல இந்த படத்துல நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்றேன். அப்பவே இந்த கான்செப்ட் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிற லீக்ஸும் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன் அந்த டூம்ஸ்டே என்ன மாதிரி போகுதுன்னு. ஸோ டூம்ஸ்டேல சிம்பிளா நமக்கு புரியக்கூடிய ஒரு வில்லன் வரணும்னு சொல்லி தான் ஆர்டிஜே இறக்கிருக்காங்க. அண்ட் மார்வல் இப்போதைக்கு லோ பாயிண்ட்ல இருக்கும்போது ஆர்டிஜே வச்சு மட்டும் தான் அவஞ்சர்ஸை செல் பண்ண முடியும். அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா மார்வல் ஒரு மிகப்பெரிய ரீபூட்டுக்குள்ள போதான் போகுது. சீக்ரெட் வார்ஸ் வரைக்கும் எப்படியாவது ஓட்டணுமே, அதுக்கு ஆர்டிஜே தேவைப்படுறாரு. ஒரிஜினல் சீக்ரெட் வார்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் இருக்கும் டாக்டர் டூமுக்கு தான் சண்டே நடந்திருக்கும். மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் தான் உண்மையான ஹீரோவாகவே இருப்பாரு. அதே கான்செப்டை ஃபர்ஸ்ட் இந்த சீக்ரெட் வார்ஸ்க்கும் அடாப்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த 2 படங்கள்லயுமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வர விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கேன் ஃபைகே. அண்ட் அது பாசிபிளி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லயுமே டாக்டர் டூமுக்கான ஒரு லீடப் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் தோணுது. ஆர்டிஜே வந்தது நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, சில ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. எனக்கு அந்த கதையை அவங்க ஒழுங்கா எழுதுனாங்கன்னா ஓகேன்னு தோணுதுங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு டிஸ்பரேட்டான மூவ் தான். எப்படியாச்சும் அந்த மார்வலை மேல கொண்டு வரணும்னு சொல்லி கேன்ட்ரிக்கு போராடிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம டோனி ஸ்டார்க்க கொஞ்சம் காசு அதிகமாகவே கூட்டு வந்திருக்கதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஆர்டிஜேக்கு ஒரு படத்துக்கு மட்டுமே $80 to $100 million வந்து பேசிருக்காங்களா. போட்ட காசு எடுத்துருவாங்க, பட் இருந்தாலும் இவ்வளவு டிஸ்பரேட்டாடா. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கெவின் ஃபீகே 2005ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்துக்கு நம்ம டாக்டர் டூமா இந்த ஆர்டிஜே தான் கேஸ்ட் பண்ண போயிருக்காங்களா on it. And I remember you had all met with him already for like Dr. Doom or something on another project. I think on I think he had come through on a like maybe Fantastic Four. இதுக்கு முன்னாடி வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல பண்ணனும்னு டாக்டர் டூம் தாண்டி அயன் மேனா பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆவறன்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரிஜினலா கெவின் ஃபீகே டாக்டர் டூம் ஆர்டிஜே தான் கேஸ்ட் பண்ணவே போயிருக்காரு. அது அப்ப நடக்கல, ஆனா இப்ப நடந்திருக்கு. எனக்கு ஓகே டெஸ்பரேட்டான மூவா இருந்தாலும் அகைன் ஸ்டோரி ரொம்ப முக்கியம். டாக்டர் டூமுக்கு பில்டப் இல்லைனாலும் 2 படத்துல அந்த பில்டப்பை ஏற்ற முடியுமாங்கிறத பொறுத்து இந்த படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இன்ஃபேமஸ் ஐனன் ஸ்டோரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தோணுதுங்க. பட் பார்ப்போம். ஸோ நீங்க இந்த கேஸ்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதான் உங்களுடைய வீசா மறக்க வைக்கல காம்பட்டு அந்த லைக் பண்ணி தெரிஞ்சு விடுங்க. நான் உங்களை ஒரு ஆசமான எலிமி பற்றி எழுந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். பட் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த ஆங்கர் இது ஒரு யூனிவர்ஸுக்கும் ஒரு ஆங்கர் இருப்பாங்க. அது இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஆங்கர் வந்து டோனி ஸ்டார்க் தான் இருப்பாருன்னு சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பு. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து எல்லா பாசிபிலிட்டியும் அவர் செக் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட 1,00,000 பாசிபிலிட்டி எதுல ஜெயிக்கிறோன்னு பார்த்துருப்பாரு. ஆனா அவங்க நிறைய இதுல ஜெயிப்பாங்க, ஆனா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்ல மாட்டாரு. ஏன்னா சிலது வந்து தப்பாக்க முடியும். அதான் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வர்றதெல்லாம் நிறைய தப்பா முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் டோனி ஸ்டார்க் செத்தா மட்டும்தான் அந்த யூனிவர்ஸ் கரெக்டான ஒரு ஃப்ளோவில் இருக்கும்னு அவருக்கு தெரியும். அதை இது பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா இது 2வது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு கெட்டவனாக இருப்பார். ஆனால் அவரும் அந்த உலகத்தை அவரே தேனோஸை கொண்டு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் ரொம்ப மோசமாகி அவரே அந்த யூனிவர்ஸில் பாதி பேரை அழிச்சிருப்பார். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. எனக்கு தெரிஞ்சு அவராக இருக்காது, இது நிறைய மாறும் எனக்கு தெரிஞ்சு. அதுல ஸ்டோரி தான் முக்கியம் இல்ல. நல்லா எழுதிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அவங்க பிளான் பண்ணிருக்காங்க, அவர் தான் போடணும்னு பண்ணிருக்காங்கன்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் படிதான் டோனி ஸ்டார்க்க சூஸ் பண்ணிருக்காங்க. அப்போவே அயன்மேன் இருக்கும் போதே சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வேற ஒரு யூனிவர்ஸ்ல டோனி ஸ்டார்க் வேற மாதிரி மாறுறாருன்னு தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கான்செப்ட் தான் எடுப்பாங்க. ஏன்னா அது மல்டிவர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாக்டர் டூம்னு ஒரு யூனிவர்ஸ்லேருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னா, அப்போ எல்லா யூனிவர்ஸ்லேயும் ஒரு டாக்டர் டூம் வருவாங்கள்ல. அப்போ ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வரும்போது அப்போ எல்லா யூனிவர்ஸ்லேயும் அந்த டாக்டர் டூம் ஒரு டாக்டர் டூமையும் கூப்பிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. ஒரே ஒரு யூனிவர்ஸில் டோனி ஸ்டார்க் வந்து டாக்டர் டூமாக மாறுறாரு. அந்த யூனிவர்ஸில் இருந்த டாக்டர் டூம் தான் எல்லா யூனிவர்ஸையும் பிடிக்கணும்னு பார்க்குறாரு. அதுதான் கான்செப்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. இதுல வந்து டெட்பூல் வந்து நாங்களும் பார்த்துட்டோம். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அதுல வந்து எது ரொம்ப பிடிச்சிருந்தா, அது நிறைய டெட்பூல் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கொல்லுவாங்கல்ல, உள்வரினும் 2 பேர் சேர்ந்து அதுல கொண்டுட்டு அந்த பஸ்ல இருந்து எகிரி குதிப்பாங்க. அது ஒரு ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க, செம்மையா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. திருப்பி நானும் வீட்டுல வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்